ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஆயில் அந்த பவுலை சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? 3 எக்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ குவான்டிட்டி நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 3 எக்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த 3 எக்ஸையும் இந்த பவுலுக்குள்ளே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ஸ்பூன் ஏதோ மிக்சர் ஏதாச்சும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ணணும்னா, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் டர்மரிக் அண்ட் தென் சில்லி பவுடர், அது மட்டும் போதும். ஓகேங்களா? இதை ஆட் பண்ணணும். இதில் கொஞ்சம் சால்ட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ, நான் கொஞ்சம் தான் சால்ட் ஆட் பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ அதனால் கொஞ்சம் சால்ட். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர். ஓகேங்களா? தென் ஒரு 1 பிஞ்ச் டர்மரிக், மஞ்சள் தூள். ஓகேங்களா? சால்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் என்ன பண்ணணும், நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? எதுவுமே தெரியாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன், நான் இதை க்ளோஸ் பண்ணிட போகிறேன். ஓகே? இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு கடாயில் நல்லா வாட்டர் பாயில் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? பாயில்டு வாட்டரில் இந்த கப்பை வச்சிடணும். ஓகே? நம்ம மிக்ஸ் பண்ண பவுலை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு க்ளோஸ் பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இல்லைன்னா வந்து குக்கரில் வந்து நீங்கள் வாட்டர் வச்சு கூட அதில் ஒரு பவுலுக்குள்ளே வந்து இந்த மாதிரி போட்டு நீங்கள் பண்ணலாம். அது உங்கள் ஆப்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் இது ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்யூப்பாக கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணால் நம்ம எக் க்யூப்ஸ் ரெடி. ஓகேங்களா? பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதை ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதை க்யூப்பாக கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன மேம் க்யூபுன்னு சொன்னீங்க, க்யூப் ஷேப்பில் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஜஸ்ட்டு க்யூபுன்னு சொன்னேன், பட் எல்லாமே க்யூப் ஷேப்பில் வந்திருக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? ஃப்ரை பண்ண கடாயில் கொஞ்சம் ஆயில் காஞ்ச அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. ஆயில் காஞ்ச அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து டர்மரிக் பவுடர், கொஞ்சம் சில்லி. ஓகேங்களா? கொஞ்சம் சால்ட்டு, பிகாஸ் நம்ம சால்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம், அதனால் கொஞ்சம் சால்ட் போதும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த எக் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக் க்யூப்ஸ் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ இதில் வேணும்னா நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து எனி மசாலா பவுடர், கரம் மசாலா ஆர் பிரியாணி மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து என்ன சொல்கிறது, கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கறது தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஓகேங்களா? இதை முடித்த உடனே எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரணும். அதுக்கு முன்னே ஓரளவுக்கு அந்த ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது இல்லைங்களா? இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதுதான் எக் க்யூப்ஸ். ஓகேங்களா? ஸோ எக் க்யூப் கறி ரெடி. ஓகே? ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, we will meet next video. Bye, take care.